சென்டமாம் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இப்போ என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, தனிநிலை தொடர் அப்படின்னா என்னன்னு பார்க்க போறோம். இப்போ தனிநிலை தொடர் அப்படிங்கிறதுக்கும் தொடர்நிலை தொடர் அப்படிங்கிறது மாணவர்கள் ரொம்ப அதில் கன்ஃபியூஸ் ஆகுறீங்க. இதில் பார்த்தீங்கன்னா, தனிநிலை தொடர் அப்படின்னா ஒன்றும் பெரிய வித்தியாசங்கள் கிடையாது. அதாவது ஓர் எழுவாய், சரிங்களா? எழுவாய் ஒரே எழுவாயாக இருக்கும். ஆனால் பயனிலை எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு எழுவாய் அப்படி இல்லாட்டி ஒன்றுக்கு மேற்பட்ட எழுவாய்களாகவோ இருக்கலாம். அது தப்பு கிடையாது, சரிங்களா? ஒரு எழுவாய் இருக்கலாம், அப்படின்னா ஒன்றுக்கு மேற்பட்ட எழுவாய்களாக இருக்கலாம். ஆனால் பயனிலை எத்தனையா இருக்கணும்? ஒரே ஒரு பயனிலை கொண்டு முடிவது எதுன்னு பார்த்தீங்கன்னா தனிநிலை தொடர் அப்படின்னு சொல்றாங்க. உதாரணத்துக்கு பாருங்க, குமார் பாடம் எழுதுகிறான். இதுல குமார் என்பது எழுவாய், எழுதுகிறான் அப்படிங்கிறது பயனிலை. இவ்வாறாக ஒரு எழுவாயானது ஒரு பயனிலையை கொண்டு முடிந்தாலும் தனிநிலை தொடர் தான். அடுத்தது பாருங்க, மா பலா வாழை, இது மூணுமே பார்த்தீங்கன்னா எழுவாய் தான், சரிங்களா? இந்த மூன்று எழுவாய்களும் முக்கணிகள் என்கிற ஒரே ஒரு பயனிலை கொண்டு முடிஞ்சிருக்கு. இந்த மாதிரி முடிஞ்சாலும் பார்த்தீங்கன்னா இது தனிநிலை தொடர் தான், சரிங்களா? மீண்டும் ஒரு நல்ல காணொலியை உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.